உங்களால கேட்க முடியுதா ஸ்டேடியம்ல இருக்கிற கிரவுடோட இந்த சத்தத்தை? மேட்ச் இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல, ஆனா இங்க இருக்கிற ஃபேன்ஸால அவங்க எக்ஸைட்மெண்ட்டை கட்டுப்படுத்த முடியல. இது ஒரு மிகப்பெரிய போகேமான் லீக் மேட்ச், அதுவும் ஒரு ஜிம் லீடருக்கும் சாம்பியனுக்கும் நடுவுல. இங்க இருக்கிற சேலஞ்சர் பி டாமி, சீக்கிரம் கராத்தே. இவங்க எதிர்க்க போறது நம்மளுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் சாம்பியனான லியான். கரெக்டா வந்துட்டேன். மேட்ச் இப்போ ஆரம்பிச்சிடுச்சு. லெட்ஸ் கோ லியான். சாரிசார்ட், கம் ஆன் சாரிசார்ட். அப்படிதான், உன்னால முடியும். நீ அசத்திட்ட. அவங்க ஜெயிச்சிட்டாங்க. உன்னால முடியும் சாரிசார்ட். ஜான், லியான் உண்மையிலேயே அசத்துறாருல. ஒரு வாட்டியாவது லியான் ஸ்டேடியம்ல பேட்டில் பண்றது எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. சேர்மன், இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகணும். ஒரு ஃப்ளைங் டாக்ஸி நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த கோர்வனைட் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க, அதுக்கு வெளியாட்களை பிடிக்காது. ஆனா கேலரிலேயே ரொம்ப வேகமானது இதுதான். நாம கிளம்பி ஆகணும் மிஸ்டர் சேர்மன். எங்க பாருங்க, உள்ள ஓடக்கூடாது. மிஸ்டர் ரோஸ் சீக்கிரமாவே வந்துருவாரு. எக்ஸைட்டடா இருக்கீங்களா? மிஸ்டர் ரோசா, எதுக்காக நீ ஆச்சரியப்படுற? அவர் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வருவாருன்னு ஏற்கனவே சொன்னாங்கல்ல. உனக்கு ஞாபகம் இல்லையா? மிஸ்டர் ரோஸ், அதாவது இந்த மிஸ்டர் ரோசா? நீ வரலையா? மிஸ்டர் ரோஸ்க்கு நான் ஒரு லெட்டர் எழுத போறேன். லியானோட ஏதாவது ஒரு மேட்சுக்கு என்னை இன்வைட் பண்ண சொல்லி கேட்க போறேன். லியானோட மேட்சுக்கா? வாய்ப்பே இல்ல. சாம்பியனோட பேட்டில பாக்குறதுக்கான டிக்கெட் கண்டிப்பா கிடைக்காது. அதோட மிஸ்டர் ரோஸ் கிட்ட நீ இத நேராவே கேட்கலாமே. இல்ல, லெட்டர் மூலமா தான் கேட்கணும். ஓகே, அப்படின்னா நான் கிளம்புறேன். தேங்க்யூ. நான் முடிச்சிட்டேன். நீ எங்க இருந்த? ரோஸ் ஏற்கனவே கிளம்பிட்டாரு. என்ன? அவங்க ரூஃபுக்கு தான் போயிருக்காங்க. என்னாச்சு? ஹலோ, முன்னாடி நான் உன்னை பார்க்கல. தேங்க்யூ. எனக்கு ஒன்றும் இல்லை. வாய்ப்பே இல்ல. சொல்லு, உனக்கு போக்கிமான் பிடிக்குமா? பிடிக்கும். அதுங்களுக்கும் உன்னை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேர்மன்,
நான் அது உங்களுக்காக எழுதின ஒரு லெட்டர். ப்ளீஸ் அதை படிங்க. ஜான், நீ அவர்கிட்ட லெட்டர் கொடுத்தியா? யா. இங்க பாரு, ஒரு போக்கிமானுக்கு உன்னை பிடிச்சிருந்ததுன்னா நீ ஒரு நல்ல ட்ரெயினர் ஆவேன்னு அர்த்தம். அந்த பையன்கிட்ட இருந்து ஏதாவது வாங்குனீங்களா? கூட உன்னால போக முடியாதுன்னு நினைச்சேன். ஆ, Well, பார்க்கறதுக்கு அப்படியே இருக்குல்ல?